எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒருவேளை லைட்டில் அப்படி தெரியுதான்னு தெரியல. வேற மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. சாவி எங்க? அவனுக்கு பிளான் நிறைய இருக்கு. சாவி அங்கே போட்டு வந்துட்டீங்களா? ட்ரெஸ் எல்லாருக்கும் கரெக்டாக எடுத்துட்டு வந்தியா? எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் கலர் கரெக்டாக இருக்கான்னு வேற தெரியல. தலை சீவுனா மட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவரை கிளப்புறதுக்கு தான் வந்துட்டு ஒரு 100 பேர் வேணும் இருக்கு. ஆமா, காலையில குளிச்சு கிளம்பி தலையை சீவரத்துக்குள்ள எப்பா சீப்பு ஒரு வழி ஆகுது. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போகிறோம். தங்கச்சி வந்து சீர்காழி வந்துடுவா. பாண்டிச்சேரி எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிவியோட ஃபஸ்ட்டு பர்த்டே வருது. அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு சேம் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கண்டிப்பாக சொதப்பன்னு தான் நினைக்கிறேன். அது என்ன அமையுதுன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு சேம் ட்ரெஸ்ஸே அமையல. ஆமாம், எங்கள் 2 பேருக்கு அமைஞ்சா இவங்க 2 பேருக்கு அமையாது, இவங்க 2 பேருக்கு அமைஞ்சா எங்களுக்கு அமையாது. இது மாதிரி தான் இருக்கும். எடுக்கலான்னு போகிறோம். இப்போ பாண்டிச்சேரி போகிற பிளான் என்ன, தங்கச்சி போகிறா, நான் வாங்க அப்படியே சேர்ந்து எடுத்துகிட்டு வருவோன்னு சொன்னேன். இல்லைன்னா நாங்கள் சிதம்பரம் கடலூரில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். சரி அவள் போகிறாளேன்னு சொல்லிட்டு தான் அவள் கூட சேர்ந்து போய் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோம். அத்தை எங்கே கிளம்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கிளம்பியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க. இங்கே வேன் வரும், கிளம்பியிருந்தாங்கன்னா அதில் போயிடுவாங்க. எல்லாரும் கூட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால அவங்க அதில் போயிடுவாங்க. நம்ம வந்துட்டு தனியாக போகிறோம். சரி போலாமா? போகலாம். ஊருக்கு போறீங்கடி? ஊருக்கு போறோம். சரி 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 அங்க போலாம். சரி 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 தூக்கல சரி என்னங்க தூக்கி விட்டு போங்க. இந்த போ போ பாய் பாய். அதுதான் 5 நிமிஷம் தான். சரி போமா, தங்கச்சி வந்துட்டா. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு போவோம். சாப்பிட்டியா? சாப்பிடல. இத்தனை மணிக்கு வர சாப்பிட்டு வர வேண்டியதானே? 8:30 மணிக்கு கிளம்புற. எத்தனை மணிக்கு தான் போறது? நம்ம போறதுக்கு 1 மணி ஆயிடும். இப்போமா என்ன சாப்பாடு எடுத்துருந்த? என்ன எடுத்துருந்த? பூவை எடுத்துருந்த. போண்டா வடை வாங்கி நீ வச்சிட்டல? ஆமா, சரி வாசனையா இருக்கு. வந்ததுமே வந்து சாப்பிட வந்துட்டோம். 2:30 மணி ஆகுதுங்க. கரெக்டா இப்போ மதியம் சாப்பாடு. ஆமா, நம்ம பாண்டிச்சேரி வரதுக்கே 3 மணி நேரம் ஆயிடும். ஸோ அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா போய் ட்ரெஸ் எடுக்க போகலாம். அவர்கிட்ட போயிட்டு பேசுது. சைனா கரெக்டா இருப்பாரு. அங்க ஒரு பையன் வந்தாருல. ஆமா, நேபாளி அவரு. இவரு புரியுது போல இருக்கு லாங்குவேஜ். கூப்பிடுறான் பாரு. press to call மோர் வெயிட்டர் வருவாரு. நமக்கே தெரியல பாரு. அவன் அத அழுத்துனா வந்துட்டு இங்க வருவாங்க. நான் மட்டன் சூப்பா. உனக்கெல்லாம் வந்து கிடையாது. நான் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணதுனால வந்துட்டு எனக்கு இது கிடைச்சிருக்கு. ஆமா, மட்டன் அது சூடா. நானே தலைவலியில இருந்தேன். எப்படியே சூப் கிடைச்சோன்னே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. வேணுமா? எனக்கு வேண்டாம், நீயே குடி. நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது அப்போ அதை நீ கேட்பேன். எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல போனால் மட்டும் இந்த மாதிரி சூப்பு கிடைக்குது. நல்லா இருக்கு. ஓகே சாப்பிடு. நான் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அப்படியே ஹாப்பியாக பாருங்க. நல்லா இருக்கா? அதை பற்றியாது. அங்கே ஒரு ஜீவனை அதுக்கு லைட்டாக வச்சு இன்னும் ஆல்ரெடி இருமுது. போதுமா? எனக்கு கொஞ்சம் வச்சுருங்க. பிரியாணி பார்க்கவே நல்லா இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, சாப்பிடணும் போல். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே மசாலா கூட மிங்கிள் ஆகி ஒரு இதுவாக இருக்குது.
வேற மாதிரி சூப்பரா இருக்கா ம் பக்காவா இருக்காங்க. அங்கமே வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. காரை ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதான் வந்துட்டு இந்த மாதிரி கிரேவி சாப்பிட்றேன். அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தது வேற மாதிரி பிரியாணியே கொடுத்தாங்க. பிரியாணி இல்லை, வறுத்த காடை சாப்பிட்டது இன்னைக்கு. நான் இப்போதான் இந்த மாதிரி சாப்பிட்றேன். காடை கிரேவி, அப்புறம் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு ஏதோ இருக்கு. வேற எதுவுமே இல்லை. அவ்வளோதானா? நான் தான் முழிக்கிறேனோ? நான் உடனே முழிக்கிறேன்னு சொன்னேன். நான் தான் முழிக்கிறேன். இப்போ திருப்தியா? திருப்தி நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. திவி உனக்கு? எனக்கு என்ன திருப்தினா, குழிப்பணி இடத்துல வச்சுட்டு சாப்பிட முடியாது, இவனை வச்சுட்டு சாப்பிட முடியாது. ஆனால் என்ன திருப்தினா, திவி பிரியாணி நல்லா சாப்பிட்டான், அதான் திருப்தி. பங்களா மாதிரி இருக்கா? பேர் பங்களா மாதிரி இருக்கா? பங்களா மாதிரி இருக்கான் வீடு. ஏதாவது ஒரு நல்ல வீடு பார்த்துட்டானா அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். வீடு நல்லா இருக்கு, வீடு நல்லா இருக்கு, அது மாதிரி கட்டணும், இந்த மாதிரி சாவி எங்க? அவனுக்கு பிளான் நிறைய இருக்கு. சாவி அங்கே போட்டு வந்துட்டீங்களா? திவி எடுத்துட்டானா? ஐயோ, கார் சாவிலாம் நினைச்சுப்பா நம்மளோட நிலைமை. வீட்ல இருந்து ஒரு ஆள் எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதான் சாவி. ஆனா இந்த ஏரியா செமையா இருக்குல்ல, சூப்பரா ஃப்ரீயா இருக்கு. அப்படியே ஒரு மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸா இப்படி இருக்கணும்டி தெருவுனா. வீட்ல யார் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்கா? பாண்டிச்சேரி தான்ப்பா. சென்னை சைடு போனாலும் அப்படிதான் சுத்தி இருக்கும். ஊரு சூப்பரா தான் இருக்கு. நம்ம ஊர் சூப்பரா தான் இருக்கும். இல்ல இப்ப எப்படின்னா, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல புதுசா பாக்கும்போது அது நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். எதனால சொல்லு? கார்னர் பாட்டி இடம் இருக்குல்ல, இடம் இருக்கு, நல்லா ஃப்ரீயா ரோடு தெரியுது அப்படிங்கறதுனால இது உனக்கு பிடிச்சிருக்கு. இதே வேற இடத்துக்குலாம் போனா செட் ஆகாது. ஆமா, ஒவ்வொரு இடம் செட் ஆகும், ஒவ்வொரு இடம் செட் ஆகாது. நல்லா இருக்குல்ல, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. என்ன ஒன்று ரேட்டு தான் அதிகமாக இருந்துச்சு, பட் ரேட்டை பார்க்கல, பிடிச்சதுனால எடுத்துட்டோம். அவருக்கு இந்த கலர் செம்மையாக சூட் ஆகும், ஸோ அவருக்கு எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, ஃபைனலி இவருக்கு எடுத்தாச்சு. தூங்கிட்டு இருக்காரு. பெரியவருக்கு இதே கலரில் போய் எடுப்போம். தூங்கிட்டு இருக்கான்டா, அவனே வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க, வெறி கொண்டு தூங்கிட்டு இருக்காங்க. செம்ம தூக்கம். காலையில் 12 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சோம். 12 மணிக்குன்னா 11 மணிக்கு படுத்து 12 மணிக்கு எழுந்திரிச்சவன். அதுக்கப்புறம் மதியம் தூங்குவான் 2-3 மணிக்கெலாம். இப்போ டைம் ஆயிடுச்சா, அதனால நல்லா தூங்குறாரு, முரட்டு தூங்குறாரு. காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு அவர் வேற. வினோவுக்கு தலைவலி வந்துட்டு, சரியான தலைவலி வர வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடையில் டேப்லெட் வாங்கி கேட்டிருக்கேன், அந்த அண்ணன் எடுக்க போயிருக்காரு. பரவாயில்ல, நிவிக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வயலட் கலர்ல பார்க்குறேன், ஆனால் ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மனசு வர மாட்டேங்குது. ஒரு இந்த ரேட்டுக்கு 2 சுடிதார் எடுத்துட்டு போயிடலாமே, அடிக்கடி போட்டுக்கலாம். வாவ், நல்லா தான் இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஒருவேளை லைட்ல அப்படி தெரியுதான்னு தெரியல. வேற வீட்டில் போனாலும் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுமோ. ட்ரெஸ் எல்லாருக்கும் கரெக்டாக எடுத்துட்டு வந்தியா? எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் கலர் கரெக்டாக இருக்கான்னு வேற தெரியல. அத்தை இருக்காங்க. மாமாவுக்கு வேஷ்டி சட்டை, இது வந்து அத்தைக்கு பட்டு புடவை, அது மேட்சிங். ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்குல்ல? இந்த கலர் இல்லை அத்தைக்கிட்ட, நிறைய கலர் இருந்துச்சு இதுலயே. இந்த கலர் மட்டும், இந்த கலர் இல்லை தானே, இல்லைங்கிறதுனால இந்த கலர் எடுத்தேன். சட்டை இது மேட்சிங்கா ஃபர்ஸ்ட் டைம். கல்யாணம் ஆனதுலேருந்து இதுவும் போடல, அதுக்கு முன்னாடியும் போட்டதில்லை. மேட்சிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்சிங்காக போட்டதில்லை, யாரும் எடுத்து கொடுத்ததும் இல்லை. ஸோ நான் எடுத்து கொடுத்துறேன். பார்த்தீங்களா, இது வந்து விஜிக்கு. இது என்ன வேற கலர் ஆயிட்டா? இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இது வந்து அவனுக்கு, அது மேட்சிங்கா. எதுவும் நீங்க 3 பேரும் ஒரே சேம் கலர் உங்களுக்கு. அதான் இந்த கலர் எல்லாருக்கும் ஒண்ணா தான் பார்த்தானே, அமையல சுத்தமா. என்னால தேடவும் முடியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்த்தோம், கிடைக்கல. மாத்தி எடுத்ததுல அமையவும் இல்லை. இங்க பாருங்க, இது வந்து என்னோட பர்த்டேக்கு எடுத்தது. அவனை கடைசி வரைக்கும் நான் போடவே இல்லை. செப்டம்பர் 6 வினோட பர்த்டே அன்னைக்கு போட்டுக்கணுங்கிறதுக்காக புதுசா எடுத்தேன். ஆனா அன்னைக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ போட முடியாம போயிடுச்சு. செலிப்ரேட் இந்த வருஷம் நான் என்ன தெரியுமா நினைச்சேன், 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த வருஷமாச்சும் வினோவுக்கு வந்து ஒரு கேக் ஆச்சும் வாங்கி வைட்டேன். மற்றபடி செலிப்ரேஷன்லாம் என்ன வேற எதுவும் கொண்டாட மாட்டோம். கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடுவோம், கேக்கு வெட்டுவோம். ஏன் தங்கம்?
நீ காலையில விஷ் பண்ண, நானும் விஷ் பண்ணேன். நான் விஷ் பண்ணும்போது பார்க்கல. இந்த தடவை பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா பண்ண முடியாம போயிடுச்சு. சட்டையும் பிரிக்க கூட இல்லை, வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கு. அதுதான் கேக்கு கட் பண்ணலான்னு பார்த்தேன் இந்த வாட்டி. அதான் ஒரு டைம் கூட எனக்கு அமைஞ்சதே இல்லை சீத்து. அது என்னமோ தெரியல. அடுத்த வருஷம் கண்டிப்பா வெட்டுவோம். அடுத்த வருஷம் இதேதான் வருஷம் சொல்றேன். அதனால இந்த வருஷம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல கிடையாது, செயல்ல செய்யறேன். சரிங்களா? இது வந்து திவிக்கான ட்ரெஸ். திவிக்கியா? ஆமா, திவிக்கு என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் இந்த கலர் தெரியாம இந்த கலர்ல போய் எடுத்துட்டோம். தெரியுதா? அதனால ஐயோ இது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கலர் ட்ரெஸ் அதுக்கப்புறம் எடுத்தோம். இதுக்கு வந்துட்டு இது வந்து ட்ராயர். இது நல்லா இருக்கும். அது இல்ல, இதோ இருக்கு பாரு நாவப்பழ கலர். இது நல்லா இருக்கும்ல? இது ரெண்டுத்துக்கும் செட் ஆயிடும். இது அடுத்தது வந்துட்டு வினோவுக்கு. ஓம் பர்த்டேக்கா? சரி, அது வரைக்கும் வச்சிருந்தா சந்தோஷம் தான். இது வினோ வந்து எனக்கு. ஆமா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே மாதிரி. எனக்கும் திவிக்கும் ஒரே மாதிரி. கடைசியில அங்க சுத்தி உங்க 2 பேருக்கும் அமையாதோன்னு நினைச்சேன், கடைசியில அமைஞ்சிருச்சு. இது வந்து இவன் ஆமா, கொஞ்சம் வேரியேஷன் தான் இருக்கும், மற்றபடி அந்த அளவுக்கு இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட பர்த்டே பாய். பாய்க்கு வந்துட்டு அவரோட ட்ரெஸ்ஸை வச்சுதான் எல்லாருக்குமே மேட்ச் பண்ண. ஏன்னா போனோடனே அவனுக்கு தான் எடுத்தோம். கோட் ஷூட் தானே அதுக்கு? ஆமா, அவருக்கு கோட் ஷர்ட். பாத்தியா இல்லையா தலையருக்கு கோட் எடுக்கணும்னு ஆசை, இதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கோட்டை எடுத்தது. நல்லா இருக்குல்ல? அவர் கலருக்கு ஆமா, இது எடுக்கணும். போட்டாருன்னா நினைச்சு பாரு, ஆளு எடுத்துட்டு குலாபாய் மாதிரி இருப்பாரு, குலாப் ஜாம். இவர் சட்டைக்கு மேட்சா தான் எல்லாருக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தது. அப்புறம் என்னுடைய புடவை. என்ன ஒண்ணு, எனக்கு புடவை தான் பிடிச்சிருக்குது, ஒயிட் ஸ்டோனு எனக்கு எடுக்காது. அதுதான் எனக்கு கோல்டன் கலர் தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க வெள்ளையா இருக்கிறவங்க கோல்டன் கலர் எடுக்காதுன்னு சொல்லிட்டு, எனக்கு கோல்டன் கலர் தான் எடுக்கும், தங்க நகைகள் தான் எடுக்கும், ஒயிட் கலர்ல இருக்கிறது எடுக்காது. அதனால இந்த ஸ்டோன் வந்து எனக்கு நல்லா இருக்குமானுங்கிறது தெரியல, அதான் ஒரு வருத்தம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆனா வெள்ளை கலர் என்னடா புடவை தானே? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்கு. சித்தி இருக்கா? சித்தி கிட்ட இந்த கலர் இருக்கு, அவள்கிட்ட இந்த கலர் மாடல் இல்ல, இந்த கலர்ல இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் அத்தை புடவை விரிச்சு காமிக்கவே இல்லை, நானுமே அங்க விரிச்சு பார்க்கல. இங்க பாருங்க, வச்சு பாத்துருவோம். இந்த கிளாத் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் மொடன்னு இருக்குல்ல, இது சாஃப்டா இருக்கும். அது போட்டு பாருங்க. எடுக்கும். இது நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. இத்தனை நாளைக்கு முன்னாடி ஏன் எடுத்தது? எந்த புடவைக்கும் சட்டையை தச்சு போட மாட்டேங்கிறீங்க, அதனால தான் இதுக்காச்சும் சட்டை தச்சு போட்டுக்கணுங்கிறதுக்காக. லேட் ஆகிடுமா, எந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்து வேற ஏதாவது சட்டை மாற்றி போட்டுக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் சட்டையை தச்சு முன்னாடியே வச்சுக்கணுங்கிறதுக்காக முன்னாடியே போய் எடுத்துகிட்டு வந்தது. ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன்லாம் இல்லை, திவிக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியல. ஸோ நிவிக்காச்சும் கொஞ்சம் சிம்பிளாக நம்ம வீட்டிலே தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. பட் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், புது ட்ரெஸ் அந்த அன்னைக்கு போட்டுக்கணும் அப்படிங்கிறது. அதனால போய் எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ட்ரெஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.